Hi beauties, welcome to Bell Lifestyle. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில் எந்த பிராண்ட்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஹைபிஸ்கஸ் ஹெர்பல் ஹேர் டானிக் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு செம்பருத்தி இருக்குள்ள அந்த ஹைபிஸ்கஸ் அதுலேருந்து எடுக்கிற ஆயிலில் செஞ்ச ஒரு ஹேர் டானிக். ஸோ இது வந்து ஹேரை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும் அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெங்தன் பண்ணும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஹேர் க்ரோத் பற்றி எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல, பட் ஹேர் ஃபால் வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஒரு 3rd to 4th அப்ளிகேஷன்லேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நான் வந்து ஒரு 2 monthஸாக யூஸ் பண்ணுறேன் இதை. ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 100 ml இருக்கும்ல, ஸோ 100 ml பேக்கேஜிங் தான். ஸோ 100 ml வந்து உங்களுக்கு 90 rupees வருது ஆஃப்லைன் ஸ்டோரில், ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா யூஸ் பிஃபோர் 3 years ஃப்ரம் த டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். 3 years வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த ப்ராடக்ட்டு. அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்கள் வந்து ஒரு 1 year 6 monthsக்குள்ளேயே வந்து காலி ஆயிடும். கூல் அண்ட் டார்க் பிளேஸில் வைக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷேக் வெல் பிஃபோர் யூஸ். கலர் ஸ்மெல் வந்து நேச்சுரலாக இருக்கும். ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நன்னாரி அந்த லைட் எல்லோ அந்த கலரில் இருக்குது. ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல் எதுவுமே கிடையாது. அண்ட் ஆயிலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் ஹேர் ஃபாலிக்கல்ஸை வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். அண்ட் இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணியும் வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து நீங்கள் அப்படியே வேணும்னாலும் அப்படியே எடுத்து கூட உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணலாம். ஒரு 5 to 10 minutes மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை அப்படியே விட்டுறணும். வீக்லி 2 வந்து நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஹேர் பாத் பண்ணாலே போதும். ஹேர் வாஷ் பண்ணுறது நெக்ஸ்ட் டே பண்ணுங்கள், அன்றைக்கே வந்து பண்ணாதீங்க. ஸோ தட் இன்னும் நல்லா கூட உங்கள் மண்டையில் வந்து அந்த எண்ணெய் வந்து அப்சார்ப் ஆகும். சப்போஸ் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன்னா ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து தலைக்கு குளிங்க. நைட் டைமில் யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களோட தலானியில் போயிடும். பகல் டைமில் வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வீட்டில் இப்போ எல்லா வேலையும் பார்த்துட்டு முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் டே வந்து குளிச்சுக்கலாம். இப்போ சாட்டர்டே யூஸ் பண்ணால் சண்டே வந்து பாத் பண்ணிக்கிற மாதிரி அதுமாதிரி நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஹேர் பண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு டேங்கிள்ஸ் அதெல்லாமே எடுத்து விட்டுடலாம். ஸோ பன் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏற்கனவே வந்து நான் இந்த ஆயில் வந்து 2 days முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ இன்றைக்குமே நான் அதை அப்ளை பண்ணிட்டேன்னா நாளைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ ஹேரை வந்து நல்லா டேங்கிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு டீடேங்கிள் பண்ணிக்கோங்க. நல்லாவே ஆயிலியாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என் ஹேர் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் வந்து லீவ் டைம்லலாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 2 யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து டக்குன்னு தெரியும். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் பொறுமையாக தான் வரும். ஸோ நான் 2 யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே பாருங்கள் நல்லாவே ஆயிலியாக இருக்குது. நல்ல எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கேமராவில் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஃபுல்லாக டீடேங்கிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் ஸ்கேல்ப், உங்கள் ஹேர் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தேய்ச்சக்கப்புறமா இதை வந்து கோம்பை எடுத்து சீவிட்டு ஒரு பன் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுருங்க. ஹை பன் எடுத்து ஒரு கொண்டையோ இல்லை ஹை பன் ஏதாச்சும் ஒன்று போட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க. கிளட்ச் யூஸ் பண்ணாதீங்க, ஹேர் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கும் போது அந்த ஆயில் வந்து உங்களோட ஹேரை வந்து சாஃப்ட் ஆக்கியிருக்கோம் லைட்டாக. ஸோ கிளட்ச் ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ ரப்பர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் வீக்லி 2 ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். ஹேர் வாஷும் வந்து நீங்கள் மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணணும்.
நான் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, காதியிலேருந்து வாங்கின ஒரு நீம் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அந்த பிக்சர் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஷாம்பு. காதி இந்தியாவிலேருந்து நீம் சாட் ஹெர்பல் ஹேர் கிளென்சர். ஸோ இது வந்து 500 ml பாட்டில் உங்களுக்கு வருது. பம்பிங் மாடியூலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷாம்புவோட ரிவ்யூ வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு செப்ரேட்டான வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த வீடியோலேயே அதை வந்து கம்பைன் பண்ண முடியாது, ரொம்ப பெருசாயிரும். ஸோ செப்ரேட்டாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு வந்து ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சில பேருக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த காதியோட அரவிந்த் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து கிடைக்கலன்னு சில பேர் வந்து சொல்வீங்க, எங்கே வாங்குறதுன்னு கேட்பீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காதி ஸ்டோர் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆன்லைனில் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ளிப்கார்ட் ஒரு இது அமேசானில் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நான் போய் பார்த்தேன், 299 ருபீஸ் வந்து போட்டிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதிலலாம் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் லிங்க்கோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்து நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே கூட வாங்கிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையான்றதை நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்கள் எல்லா கமெண்ட்ஸுமே ரீட் பண்ணுவேன். அண்ட் இதுக்கப்புறமா எந்த ப்ராடக்ட் ஏதாச்சும் ரிவ்யூ பண்ணணும், இல்லைனா வந்து இதை பற்றியாச்சும் சொல்லணும், பியூட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாச்சும் வேணும், இல்லை எஸ்ஆர்எம் பற்றின அப்டேட்ஸ் வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவங்க எல்லா கமெண்ட்டுமே முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணி அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கேட்குற ஒரு வீடியோவுமே நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ என்னோடய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாமே லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.